இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ், அதாவது வினாவாக்கியம். வினாவாக்கியத்துல நேற்று நம்ம எஸ்ஆர்னோ டைப் பார்த்தோம். இன்னைக்கு நாம WH டைப், தகவல் அறியும் வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேட்டிவ் கொஷின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த WH டைப் கொஷின்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். WH டைப் கொஷின்ல நேர்மறை, எதிர்மறை, பாசிட்டிவ் கொஷின்ஸ், நெகட்டிவ் கொஷின்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அது டிரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரியா? பண்ணலாமா? ஆல் ஆஃப் யூ ரெடி? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன். வாட் டிட் யூ டு எஸ்டர்டே? வாட் டிட் யூ டு எஸ்டர்டே? இந்த மாதிரி ஒரு கடந்த காலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அட்வர்பை முதல் டிரான்ஸ்லேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டர்டேங்கிறத முதல் டிரான்ஸ்லேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி சொல்லுவேன்? வாட் டிட் யூ டூ எஸ்டர்டேங்கிறத உனக்கு அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும். வாட் டிட் யூ டூ? வாட் இஸ் த மீனிங்? ஆமா. Okay, next question. What wrong did I do to you? What wrong did I do to you? நம்ம எப்பயுமே பேச்சொற்கள் யூஸ் பண்றதா. ஒரு சண்டையில நம்ம இதெல்லாம் பேசுறதா. என்னது? What wrong did I do to you? What wrong did I do to you? அப்படின்னு என்னது? நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? என்னை ஏன் அப்படி சொன்னேன்? நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? What wrong did I do to you? Next question. What did your father tell yesterday? What did your father tell yesterday? நேற்று உன்னுடைய அப்பா என்ன? What did your father tell yesterday? What phone did you buy last week? What phone did you buy last week? எப்பயுமே அந்த காலத்தை குறிக்கக்கூடிய அட்வர்போட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கோ. சென்ற வாரம் அல்லது கடந்த வாரம். இப்ப சொல்லுங்க. சென்ற வாரம் அல்லது கடந்த வாரம் நீ என்ன அலைபேசியை வாங்கினாய்? What did your brother buy 2 days ago? Wait. What did your brother buy 2 days ago? இங்க your brother னா சொல்லிருக்கோம். அப்ப சகோதரன் அப்படிங்கிற நியூட்ரல் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. What did your wait 2 நாட்களுக்கு முன்பு What did your brother buy 2 days ago? 2 நாட்களுக்கு முன்பு உன்னுடைய சகோதரன் என்ன வாங்கினார்? வாயை மூடிட்டு இருக்காதீங்க. ட்ரில்லிங்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் அன்ஸ்போக்கன் தான். கவனிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா ஸ்போக்கன் பண்ண முடியாது. வாய்ஸை பிரேக் பண்ணினா தான் மைண்ட் ஓப்பன் ஆகும், ரிசீவ் பண்ண முடியும். எல்லாரும் ப்ராக்டிஸ்க்குள்ள வாங்க. வாட் டிட் ஷீ கேரி? கேரின்னு என்னது? எடுத்து செல்ல அர்த்தம். வாட் டிட் ஷீ கேரி? அவள் என்ன எடுத்து சென்றாள்? வாட் டிட் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்? வாட் டிட் த ரிப்பீட்? மாணவர்கள் என்ன
What did the children make? What did the children make? அப்ப டிரான்ஸ்லேஷன் கரெக்டா சொல்லுங்க. What did the children make? குழந்தைகள் என்ன உருவாக்கினார்கள்? வெரி குட். Where did your father go last Monday? Where did your father go last Monday? Hey, stop. Hey, wait. Last Monday. What is the translation? சென்ற திங்கள் அல்லது கடந்த திங்கள். இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணு. Where did your father go last Monday? Where did your father go last Monday? எல்லாம் பிளேபரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்ற திங்கள் உன்னுடைய அப்பா எங்கே சென்றார்? அவ்வளவுதான். கிளாரிட்டி அட்டன் பண்ணுங்க. ஒரு வார்த்தையும் கவனிச்சு அது மீனிங் புரிஞ்சு. Where did your father go last Monday? Okay. Where did she travel with her family? Where did she travel with her family? அவள் குடும்பத்துடன் எங்கே பயணம் செய்தார்? Where did the boys play? Where did the boys play? Where did the boys play? சிறுவர்கள் எங்கே விளையாடினார்கள்? Where did the students play? Where did you play? அப்பா அம்மா சுத்தி நம்ம கேட்பாங்களா இல்லையா? எங்கடா விளையாடிட்டு இருந்த? எங்க விளையாடின? Where did you buy this cycle? நீ எங்கே இந்த மிதிவண்டியை வாங்கினாய்? Where did you buy this cycle? Where did you buy this bike na? மோட்டார் வாகனம். என்னது? அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. Where did Raj like to go with friends? Where did Raj like to go with friends? ராஜுக்கு தனது நண்பர்களுடன் எங்கே செல்ல பிடித்தது? Where do இல்ல where did அவனுக்கு ராஜுக்கு அவனுடைய நண்பர்களுடன் எங்கே செல்ல பிடித்தது? Where did Raj like to go with friends? Next, where did your younger sister why did your younger sister scold you? Why did your younger sister scold you? Why did your younger sister scold you? உன்னுடைய தங்கை உன்னை ஏன் திட்டினாள்? Repeat. ஏய் சொல்லு. கிளாப் பண்ண உனக்கு. வார்த்தையில கவனி. சப்ஜெக்ட் யாரு ஆப்ஜெக்ட் யாருன்னு கரெக்டா சொல்லணும். உன்னுடைய தங்கை சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் யாரு? யூ, நீதான் ஆப்ஜெக்ட். அப்போ why did your younger sister scold you? Next, why did the teachers beat your brother? Why did your younger why did the teachers beat your brother?
அப்படின்னு இருக்கா? Why உன்னுடைய சகோதரனை ஆசிரியர்கள் Why did the teachers beat your brother? ஆசிரியர்கள் உன்னுடைய சகோதரனை ஏன் அடித்தார்கள்? Why did your mother call you? சொல்லு. Why did your mother call you? உன்னுடைய அம்மா ஏன் உன்னை அழைத்தார்கள்? இந்த கலோக்கியல் இங்கிலீஷ் கலோக்கியல் தமிழ்லாம் உள்ள கொண்டு வராங்க. கூப்பிட்டாரு அப்படி இப்படின்னு. அழைத்தார்கள். தமிழையும் தெளிவா கத்துக்கோ, ஆங்கிலத்தையும் தெளிவா கத்துக்கோ. Why did your mother call you? உன்னுடைய அம்மா ஏன் உன்னை அழைத்தார்கள்? Why did the police stop you? காவல் அதிகாரி உன்னை தடுத்து நிறுத்தினார். சொல்லு. Why did காவலர் என்னன்னு சொல்லலாம்? காவலர். Why did the police stop you? காவலர் உன்னை ஏன் தடுத்து நிறுத்தினார்? In which school did you study? In which school did you study? பள்ளிக்கூடம் அதெல்லாம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். நீ எந்த பள்ளியில் படித்தாய்? ஓகே. How did you escape from him? How did you escape from him? நீ எப்படி அவனிடமிருந்து தப்பித்தாய்? How did she solve the sum? அவள் இந்த எப்படி தீர்த்தாள்? How did your friend win the match? How did your friend win the match? ஜெயிச்சா இல்ல ஜெயித்தான், வெற்றி பெற்றான் சொல்லாமா? மறுபடியும் சொல்லுங்க. How did your friend win the match? உன்னுடைய நண்பன் போட்டியில் எப்படி வெற்றி பெற்றான்? சொல்லு. What did your mother not give to you? அதாவது இவ்வளவு நேரம் பாசிட்டிவ் டைப் क्वेश्चंस பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் டைப் क्वेश्चंस பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் டைப் क्वेश्चन அதாவது WH டைப்ல பார்க்க போறோம். What did your mother not give to you? இது எல்லாத்துலயுமே நெகட்டிவ் இல்லை இல்லைன்னு ஆன்சர் क्वेश्चन கிரியேட் பண்ற மாதிரி. What did your mother not give to you? உன்னுடைய அம்மா உன்னிடம் என்ன கொடுக்கவில்லை? Repeat. What color did you not use in painting? Wait. What color did you not use in painting? ஓவியத்தில் நீ எந்த வர்ணத்தை பயன்படுத்தவில்லை? ரிப்பீட்.